ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருப்பாவை இந்த 14வது பாசுரத்தில் வாய் பேசும் நங்காய் அப்படின்னு ஒரு சிறுமியை எழுப்புறாங்க ஆண்டாள். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியோள். உங்கள் புழைக்கடைன்னா இப்போது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய வீடுகள் இருக்கும். அந்த பெரிய பெரிய வீடுகளுக்கு பின்புறத்தில் தோட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. தோட்டத்து வாவியோள். வாவியோள்னா அந்த குளத்துக்குள்ள செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான். செங்கல் நீர் அப்படின்ற அந்த பூ வாய் நிகழ்ந்து அப்படின்னா மலர்ந்துருக்கு. ஆம்பல் வாய் கூம்பின கான். ஆம்பல்ன்ற பூ அது மூடிருச்சு அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க? சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஏதோ செங்கல் நீர்னு ஒரு பூவை பற்றி சொல்கிறாங்க, ஆம்பல்னு ஒரு பூவை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் விடிந்ததற்கான அடையாளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் பாருங்கள், ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒரு 6 வயசு சிறுமியான அந்த ஆண்டாள் தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை விஷயம் என்ன, கிரகங்கள் விஷயம் என்ன, பறவைகள் என்ன சத்தம் போடுது, எப்போ நுனிப்புல் மேய கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னென்ன பூ எப்பப்போ மலருன்றதெல்லாம் எப்படி கவனிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த செங்கழனின்ற பூ விடியற்காலை ஆயிடுச்சுன்னா மலருமா. அப்போ அது மலர்ந்துடுச்சுன்னா என்ன, விடிஞ்சிடுச்சுன்ற அந்த அடையாளத்தை எடுத்து சொல்கிறாங்க. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். அதாவது செங்கல் பொடி கூரைனா ஆடை. அதாவது இந்த காவி நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆடைகள் உடைய போட்டுட்டு வெண்பல் தவத்தவர்னா சன்னியாசிகள்லாம் எங்கே போகிறாங்க எல்லாரும், தங்கள் கோயில் சங்கிடுவான் போதந்தார். எல்லாரும் பெருமாள் கோயிலில் போய் சங்கு ஊதி பெருமாளை எழுப்புறதுக்காக போகிறாங்க. இதுதான் காலையில் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. அதாவது பகவானை எழுப்புறது அப்படின்ட்டு. எங்களை முன்னமே எழுப்புவான் வாய் பேசும். முன்னம் எழுப்புவான். நீ என்னவோ சொன்னியே, நீ தான் முதல்ல எழுந்து எங்களெல்லாம் எழுப்ப போகிற அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தியே, இப்போ என்னென்னா தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க. நங்காய் அப்படின்ட்டு. நங்காய்னா எல்லா நல்ல பண்புகளும் உடைய ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். நற்பண்புகள் உடைய பெண். நங்காய் எழுந்திராய், எங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொல்லிட்டு நீ இப்போ தூங்கிட்டு இருக்கியே, நானாதாய் வெக்கமா இல்லையா, நான் உடையாய், அவ்வளோ நல்லா பேசினியே, இனிமையான நான் படைத்தவளாச்சே நீ இல்லை அப்படின்ட்டு சமாதானமும் படுத்துகிறாங்க. ஏன்னா பாவம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால உடனே நான் உடையாய், சரி நீ நல்லா இனிமையாக பேசக்கூடியவ தான், ஆனால் எதுக்கு தூங்கிட்டு இருக்க. சங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்கையன். சங்கும் சக்கரத்தையும் ரெண்டையும் தன்னோட வலிமையான பெரிய கைகளில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பகவான் பெருமாள் பங்கைய கண்ணானை, அந்த தாமரை கண்ணனுடைய பாடேலோர் எம்பாவாய் நாம சங்கீர்த்தனை பாடலாம். பகவானுடைய பேர்கள்லாம் சொல்லலாம். கேசவன், மாதவன் அப்படின்ட்டு, கோவிந்தன் அவருடைய பேரெல்லாம் சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். எழுந்துரு அப்படின்ட்டு ஆண்டாளம்மா இதில் சொல்கிறாங்க. அப்போது பூக்கள்லாம் மலர்ந்துருக்கு, அப்போ விடிஞ்சிருச்சுன்ற அடையாளங்களை சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நீ என்னமோ முதல்ல எழுந்து எங்களெல்லாம் எழுப்பிடுவேன்னு சொன்னியே, இப்போ நீயே தூங்கிட்டு இருக்கியே, ஆனால் நீ ரொம்ப நல்ல பெண்ணு தான், நங்காய், எல்லா நற்பண்புகளும் உடைய பெண் தான், அதனால் எழுந்துரு, தூங்காத. இதுக்கு மேலே மார்கழி மாதம் நல்ல நாள், பகவானுக்கு தொண்டு செய்யணும், எழுந்துருன்னு எழுப்புறாங்க ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.